ஓகே, சன்ல இருந்து வர ரேஸ் என்ன ரேஸுங்க? ultraviolet rays. They are called IR, infrared. Infrared radiation இல்லனா infrared light. இது வந்து ஹியூமன் ஐஸ்ல பார்க்க முடியுமா? சன்ல இருந்து வர ரேஸ் IR ரேஸ் விசிபிள் த்ரூ ஹியூமன் ஐஸா? பார்க்க முடியாது, நாட் விசிபிள் ஹியூமன் ஐஸ். ஆனா என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இட் as hotness. Feel it as the hotness. IR rays emit பண்ற இன்னொரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபயர். ஓகே, ஃபயரும் சன்னும் they emit IR radiation. அப்ப IR அப்படிங்கிறது என்ன விதமான ரேடியேஷன்? எலக்ட்ரோமேக்னெட்டிக். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். Okay, in the IR rays tha you can classify further into gamma, X, UV, yes, microwave, radio wave. இதெல்லாம் இதுல இருந்து further classify பண்றது தான். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அரவுண்ட் த சன் கிரியேட் பண்ணுது. சூரியனை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கிரியேட் பண்றது காமா ரேஸ், எக்ஸ்ரே, யூவி ரே, மைக்ரோவேவ். ஆனா மொத்தமும் எல்லாம் ஐஆர் ரேஸ். and this IR ray is classified into electromagnetic ray. ஓகே, அப்ப இது இன்னொரு வகைத்துல சொல்லலாமானா ஹீட் ஆர் தெர்மல் வேவ்ஸ் கூட சொல்லலாம். ஹீட் வேவ்ஸ், தெர்மல் வேவ்ஸ் சொல்லலாம். சன்ல இருந்து வர ரேஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் லைட். இது என்னவா கிளாஸிஃபை பண்ணலாம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமா இருக்கலாம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸ்க்குள்ள இருக்கிறதா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேஸ் லைக் காமா, எக்ஸ், யூவி, மைக்ரோ, ரேடியோ எல்லாமே. இதே மாதிரி ஐஆர் ரேஸ் ரேடியேட் பண்ணது சூரியனை தவிர வேற என்ன ஒண்ணுன்னா ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் வேவ் லென்த் ஆஃப் IR, infrared rays. There's a simple connection between wavelength க்கும் ஹாட்னஸ்க்கும். என்ன கனெக்ஷன்? வேவ்லென்த்க்கும் ஹாட்னஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? It will have lower wavelength. ஹாட்னஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா Wavelength will be more. Wavelength less. will be short. Short. Wavelength will be short. இப்போ சன்ல இருந்து வர்ற வேவ்ஸ் எவ்வளவு ஹாட்டா வரும்? பயங்கர ஹாட்டா வருமா? எஸ், பூமியை வந்து தாக்குற இன்சோலேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் படிச்சுமா, சூரிய கதிர்வீச்சுகள், சூரியன்ல இருந்து வர்ற சூரிய கதிர்வீச்சுகள் அது ரொம்ப ஹாட்டா இருக்கும். See, I request everybody to not write on the board. எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஏ ரெக்கார்டிங், இந்த ரைட் ஆன் த ஸ்கிரீன் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இட் டிஸ்டர்ப்ஸ் த கிளாஸ். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லீவ். அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான். ஹாட் இன்சுலேஷன், சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சுகள் ரொம்ப சூடா வரும், ரொம்ப ஹாட்டா இருக்கும். அப்போ இதோட வேவ்லென்த் எப்படி இருக்கும்? ஷார்ட் வேவ்லென்த், ஷார்ட் இன்கமிங் வேவ்ஸ், ஷார்ட் வேவ்ஸ். எஸ், ஸோ வேவ்லென்த் ஜாஸ்தியா இருக்குமா ஷார்ட்டா இருக்குமா அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு குரூப் 4 கொஸ்டின். ஓகே, நீங்க எந்த ப்ராடக்ட்ல இருந்து வேவ்ஸ் வருதுன்னு பாருங்க. அதோட ஹாட்னஸ் டிபெண்ட் பண்ணி தான் வேவ்லென்த் இருக்கும். ஓகே, அதை வச்சு நீங்க என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காங்களோ அதை கெஸ் பண்ணிக்கலாம். மேபி சன்னு கேட்கல, வேற எதுக்காவது கேட்டாங்களோ அப்படின்னாலும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச சோலார் சிஸ்டமோட பிக்சர் என்ன? சன் இங்க இருக்கும், அதுக்கப்புறம்
எர்த் இங்க இருக்கும். எஸ், இப்ப சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இல்ல, அப்போ சன்னோட ரேடியேஷன் ரொம்ப கம்மியா தான் எர்த்துக்கு வருது. கம்ப்ளீட் சன்னோட ரேடியேஷன்லாம் வரதில்ல. ஆர் வி ரிசீவிங் கம்ப்ளீட் ரேடியேஷன் ஃப்ரம் சன்? சன்னோட மொத்த ஹீட்டும் ரேடியேஷனும் நமக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல, ரொம்ப கம்மி, பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, பிளானட்ஸ் தெரியுமா? எர்த்துக்கு முன்னாடி இருக்க பிளானட்ஸ் தெரியுமா? Yes, ma'am. Mercury, Venus. எர்த், மாஸ், அப்புறம் 4 பிளானட், அவுட்டர் பிளானட்ஸ். ஸோ Mercury, Venus, Mercury, Venus தாண்டி தான் எர்த்துக்கு வருது. அப்படிங்கறதுனால டிஸ்டன்ஸ்னால we get less rainfall. ரெண்டாவது, எர்த் கீப்ஸ் ரொட்டேட்டிங். எர்த் என்ன ஆயிட்டே இருக்கும்? எர்த் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். எர்த் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் போது அகைன் சன்னோட ரேடியேஷன் விழுகிறதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு. ரொட்டேட் ஆயிட்டே சன்னை சுத்தி ரெவால்வ் ஆயிட்டே வரும்போது ஒரு சைடுக்கு விழுகும், இன்னொரு சைடுக்கு விழுகாது. கம்ப்ளீட் பூமிக்கு எப்பவுமே சூரிய ஒளி கிடைக்கிறது இல்ல. ஸோ எதெல்லாம் சூரிய ஒளி பூமி மேல விழுகிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா, சூரிய ஒளி பூமியில விழுகிறத எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஃபர்ஸ்ட், டிஸ்டன்ஸ். ஓகே, சூரியனுக்கு பக்கத்துலயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, டைரக்டா நம்ம மேல எல்லாமே விழுகிருக்கு, நம்ம தூரமா இருக்கோம். ரெண்டாவது, எர்த் வந்து ரொட்டேட்டும் ஆகுது, அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது, ரிவால்வும் ஆகுது. தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வரும்போது பூமியோட மொத்த பூமிக்கும் வந்து சூரிய ஒளி கிடைக்காது. அது எந்த டைரக்ஷன் சூரியனை பார்த்து இருக்கோ அதான் கிடைக்கும். இப்ப நமக்கு பகல் அப்படின்னா யுஎஸ்ஏல என்ன சொல்றோம்? நைட்னு சொல்றோம், பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். அண்ட் மூணாவது, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த அட்மாஸ்பியர். வளிமண்டலத்துல எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா எவ்வளோ கிளியரா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தானே உள்ள வரும். இது எர்த்து, இது சன்னு, இதை தாண்டி தான் வரணும். இது உங்களோட வளிமண்டலம். இங்க வந்து மேகமூட்டம் இருந்துச்சுன்னா சூரிய ஒளி உள்ள வராது இல்ல? எஸ் ஆர் நோ? ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த யாரோ someone else art எல்லாம் போட்டு வரைஞ்சு வச்சிருக்காளே. Joy Manpower, I'm removing him. Thank you. ஒரு போய் ஹார்ட்லாம் போட்டு வரட்டும் எக்ஸாம்ல. ஃபைன். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அட்மாஸ்பியர் வந்து என்ன ஆகும்? எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சூரிய ஒளி வரும். எஸ், ஸோ இது எல்லாமே மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் சன்னோட ஹீட் எர்த்துக்கு வர்றதுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ், இதெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்கலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப், அசர்ஷன், ரீசனிங் டைப்ஸ்ல கேட்கலாம். டவுட் கடைசியா பார்த்துக்கலாம் ஜேசன், அப்படியே வைங்க. ஓகே, இன்கமிங் ரேஸ் என்ன வேவ் லென்த்? Short. ஷார்ட். ஓகே, ஷார்ட். அப்போ சூரியன்ல இருந்து பூமியை வந்து தாக்குறது வந்து ஷார்ட். அவுட் கோயிங் Long waves. Long waves. லாங் வேவ்ஸ். ஓகே, லாங் வேவ் லென்த் வேவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ற இன்னொரு ஃபேக்டர். வெஸ்டர்ன் ஏரியா, இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் தான், இன்னும் நிறைய இருக்கு டெம்பரேச்சர்ல, பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ற இன்னொரு விஷயம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லாட்டிடியூட். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் சி லெவல், கடல் மட்டத்துல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஆல்டிடியூடு, உயரத்தை வச்சு டெம்பரேச்சர் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே மேல ஏறினா என்னங்க, என்ன ஹில் ஸ்டேஷன்? Nilagiri. நீலகிரி, ஊட்டி. ஓகே, இப்போ கோயம்புத்தூர்ல 36 டிகிரி செல்சியஸ், ஊட்டி போனா ஒரு 25 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ், இன்னும் மேல போனா 22 டிகிரி செல்சியஸ். அப்போ ஒரே இடம் தானே, கோயம்புத்தூரும் ஊட்டியும் ஒரே இடம் தானே, ஏன் மேல போகும்போது ஜாஸ்தி ஆகுதுன்னா ஆல்டிடியூட். அப்ப ஆல்டிடியூட் என்னன்னா, இது பேரு லாப்ஸ் ரேட், இயல்பு வெப்ப வீழ்ச்சி. இயல்பு வெப்ப வீழ்ச்சி, இயல்பு வெப்ப வீழ்ச்சி. சோ நீங்க சி லெவல், கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக எவ்ரி 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும், மைனஸ் ஆகும்.
ஓகே. ஸோ லாப்ஸ் ரேட் என்ன அப்படின்னா மேலே போக போக எவ்ரி 1000 மீட்டர்ஸ்க்கு 0.6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். ஸோ சி லெவல்ல இருந்து மேலே போக போக லாப்ஸ் ரேட் படி எவ்ரி 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். நெக்ஸ்ட் கடல்சார் ஆதிக்கம் இன்னொன்னு டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கோஸ்ட். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கோஸ்ட் இது வந்து கடல்சார் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சி லெவல்ல இருந்து மேல அப்புறம் நீங்க எந்த இடத்துக்கு டெம்பரேச்சர் மெஷர் பண்றீங்களோ அது கடற்கரைக்கு எவ்வளவு பக்கத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன கடல்சார் ஆதிக்கம் அப்படின்னா இதுதான் இந்தியா, டெல்லி, சென்னை. இந்தியாவோட கேபிட்டல் தமிழ்நாடோட கேபிட்டல் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. சென்னை பக்கத்துல இந்த சைடு என்ன இருக்கு? சி இருக்கு, கடல் இருக்கு. ஓகே. டெல்லியில கடல் ஏதாவது இருக்கா? இது கம்ப்ளீட்டா லேண்ட் லாக்டு. ஓகே, எல்லா சைடும் லேண்ட். அதே சூரியன் வச்சுக்கோங்க, இங்க இருந்தா சன்னு. இங்க டெம்பரேச்சர் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும், 45 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் போகும். ஆனா சென்னை அதே வெயில்ல ஒரு 36 37 வரும், இல்ல அதிகபட்சம் 40 வரலாம். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க கடல்ல இருந்து வர்ற சீ பிரீஸ் கடல் காற்று அண்ட் பூமியிலிருந்து போற லேண்ட் பிரீஸ் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். சீ பிரீஸ் எப்பவுமே கொஞ்சம் கம்மி வெப்பமா இருக்கும். ஏன் கம்மி வெப்பமா இருக்கும்னு அடுத்து சொல்றேன். ஸோ சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் இங்க மிக்ஸ் ஆகும். இங்க ஒரு பிரீஸும் மிக்ஸ் ஆகாது, வெறும் லேண்ட் பிரீஸ் மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேண்ட் பிரீஸ் மட்டும்தான் இருக்கு, அதனால அங்க வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி. இங்க சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் மிக்ஸ் ஆகும், ஸோ டெம்பரேச்சர் அதோட கம்மி. இந்த லேண்ட் பிரீஸ்க்கும் சீ பிரீஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சூரியன் ஒரே சூரியன் தான். இது பூமி, இது கடல். ஓகே, கடல் இப்படி இருக்கும், பூமி இப்படி இருக்கும். பூமி வந்து உள்ள போக போக பாறைகள் ஆயிரும், ராக் ஆயிரும், ரொம்ப சாலிடா இருக்கும். ஓகே, இது இப்படி சூரியன் அடிச்சோன்னே மேக்சிமம் ஹீட் அப்சர்வ் பண்ணி ரேடியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட அதிகபட்ச வெப்பநிலையை அது உள்வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி ரேடியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓஷன் அப்படி இல்லை, வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும், மிக்சிங் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் கீழே வரைக்கும் போவே முடியாது. ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா ஹீட் ஆனாதான் ரேடியேட் பண்ணும், ரேடியேஷனே கம்மி. அப்போ இங்க ஆகுறது சீக்கிரம் ஹாட் ஆயிரும், டெம்பரேச்சர் இங்க ஹை ஆயிரும், இங்க டெம்பரேச்சர் லோவா தானே இருக்கும். இது பேர் என்னன்னா டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. லேண்டும் சியும் ஒரே சூரியன் அப்படின்னாலும் டக்குன்னு ஹீட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஸ்டவ்ல ஒரு பிளேட் வைங்க, ஒரு பாக்ஸ் ஆஃப் வாட்டர் வைங்க, ஒரு வெசல் ஆஃப் வாட்டர் வைங்க, இது டக்குன்னு சூடாகும். பிளேட் சூடாயிருமா? அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்ல, டக்குன்னு சூடியாட்டானா திருப்பி ரேடியேட் பண்ண ஆரம்பிச்சோம். தண்ணி ஃபுல்லா சூடாகணும்ல, லேயர் லேயரா லேயர் லேயரா லேயர் லேயரா சூடாகணும்ல. அதே இங்க ஓஷன். அப்போ இப்படி இருக்கும் போது என்னதான் லேண்ட் சூடானாலும் இது இங்க மிக்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ சீ பிரீஸ் வந்து லெஸ் டெம்பரேச்சரா இருக்கும், லேண்ட் பிரீஸ் வந்து ஹை டெம்பரேச்சரா இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது ஆவரேஜ் 36 டிகிரி வந்துடும். இங்க எந்த சீயுமே இல்ல, ஃபுல்லா பில்டிங் எல்லாம் சூடாய் அது நம்ம போன்ல போட்டோலாம் தெரியாதுல்ல, எல்லாம் சூடாய் ரேடியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரேடியேட் ஆகும்போது என்ன ஆயிரும், அங்க வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா தெரியும். புரிஞ்சிருச்சுங்களா இந்த கான்செப்ட்? எஸ். ஸோ டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. அண்ட் டெல்லி லேண்ட் லாக்டா இருந்தா நிறைய டெம்பரேச்சர், இதுவே பக்கத்துல ஏதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கோஸ்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா எது கெட்ஸ் குவிக்கர் ஹாட்? லேண்ட் கெட்ஸ் ஹாட் குவிக்கரா இல்ல வாட்டர் கெட்ஸ் குவிக்கரா? ஓஷன் ஆர் வாட்டர்? சீயா வாட்டரான்னு கேட்பாங்க. எது? லேண்ட். ஓகே, லேண்ட் கெட்ஸ் குவிக்கர், சி வந்து லேட் ஆகும். டெம்பரேச்சர் இப்ப வரைக்கும் நம்ம அஃபெக்ட் பண்றது என்னென்ன பார்த்திருக்கோம்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு எர்த், ஆல்டிடியூட் பார்த்திருக்கோம், Distance from the coast. பார்த்திருக்கோம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கோஸ்ட் பார்த்திருக்கோம், டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியரோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். இதெல்லாம் தான் டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் தாண்டி ஒரு வளிமண்டலத்தில் இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணா அதை வச்சுதான் நம்ம வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். கிளியருங்களா? நம்ம இன்னைக்கு வானிலை என்ன அப்படின்னா இதெல்லாம் வச்சுதான் வெதரை ப்ரெடிக்ட் பண்றோம். கிளியர்? ஓகே, டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்றோம்? டைரக்ட் क्वेश्चन.
டெம்பரேச்சர் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தெர்மோமீட்டர். அப்புறம் இல்லைன்னா ஸ்டீவன்சன் ஸ்கிரீன், மினிமம் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர். ஓகே, யூனிட் செல்சியஸ், Fahrenheit, Kelvin. Fahrenheit, Kelvin. நெக்ஸ்ட், ஒரு நாளைக்கு எந்த டைம்ல நம்ம மேக்ஸிமம் ஹீட் ஃபீல் பண்ண முடியும்? 2 to 4 p.m. 2 pm to 4 pm. மேக்ஸிமம் கூல்னஸ் ஃபீல் பண்றது காலையில 4 மணிக்கு தானே பெட்ஷீட் தேடுவோம், பிளாங்கெட் தேடுவோம். எஸ், ஸோ 4 AM in the morning. Okay, next write down layers of atmosphere. பேசிக்கா என்னென்ன லேயர் இருக்குன்னு மட்டும் எழுதிக்கோங்க in ஆர்டர்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் வேணுங்கும் போது. அட்மாஸ்பியர்ல இருக்க லேயர் எர்த்ல இருந்து மேல வரைக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கறத அடி அடுக்கு, தமிழ்ல அடி அடி அடுக்கு. இங்கதான் பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன். இதோட அவுட்டர் லேயர் தான் பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன். அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு. மீசோஸ்பியர், அதுக்கு மேல மீசோஸ்பியருக்கு மேல தெர்மோஸ்பியர் வெப்ப அடுக்கு. அதுக்கு மேல எக்ஸோஸ்பியர். ஓகே, ட்ரோபோஸ்பியரோட இன்னொரு பேரு, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வெதர் கண்டிஷனும், டெம்பரேச்சரோ ஹாட்னஸோ விண்டோ ஹியூமிடிட்டியோ என்ன மெஷர் பண்ணணும்னாலும் இந்த லேயர்ல தான் மெஷர் பண்ண முடியும். இதுக்கு மேலாம் மெஷர் பண்ண மாட்டோம். கிளியரா? ஸோ ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா வெதர் ஃபினோமினா, கிளைமேட் ஃபினோமினா, எல்லா எலமெண்ட்ஸும் மெஷர் பண்ண முடியும். அதனால இதோட பேரே வெதர் ஸ்பியர், வானிலை அடுக்கு, வெதர் ஸ்பியர். இங்கதான் ஜெட், ஏர் ஜெட் எல்லாமே இங்கதான். சம்மர் வின்டர் டைம்ல ஏர் ஜெட் எந்த டைம்லனா சம்மர் வின்டர் டைம்ல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே. ஸோ இதோட இன்னொரு பேர் வெதர் ஸ்பியர். நெக்ஸ்ட், வார்மஸ்ட் இயர் ஆஃப் தி செஞ்சுரி. இந்த 20வது நூற்றாண்டுல 20th செஞ்சுரியில எது வார்மஸ்ட் இயர்? எனி ஐடியா? இந்த 1998 தான் வார்மஸ்ட் இயர். 20வது நூற்றாண்டுல வார்மஸ்ட் இயர் எதுனா 1998. வெப்பமான ஆண்டு எது இந்த நூற்றாண்டுல, 20வது நூற்றாண்டுலன்னு கேட்டா? நெக்ஸ்ட், பிரஷர், காற்றின் அழுத்தம். என்ன திருப்பி கேட்காதீங்க, இப்ப பார்த்த எல்லா பாயிண்ட்டும் கொஸ்டினா வருமா அப்படின்னு. இதை பார்த்த ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் போட முடியும். டெம்பரேச்சர் சம்பந்தமா ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, டெம்பரேச்சர் அப்படின்னா காற்றின் அழுத்தம். எஸ், அப்ப இதை நம்ம இன்னொரு பேர் எங்க மெஷர் பண்ணுவோம்? அட்மாஸ்பியர்ல, வளிமண்டலத்துல மெஷர் பண்ணுவோம். சோ அதனால இட் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர். வளிமண்டலத்துல இருக்க காற்றின் அழுத்தம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் குறையும் எப்ப அப்படின்னா உயரம் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அட்மாஸ்பியரிக் பிரஷர் குறையும். ஸ்டாண்டர்ட் ஏர் பிரஷர் எவ்வளோன்னு கேட்டா, ஸ்டாண்டர்ட் ஏர் பிரஷர் at sea level. ஓகே, கடல் அளவுல ஸ்டாண்டர்ட் ஏர் பிரஷர் 1013.25 மில்லிபார். அட் எர்த்ல வந்து 1.03 கிலோகிராம் per ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, ஒரு காற்றின் அழுத்தம், அந்த இடத்துல இருக்கிற காற்றின் அழுத்தம் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரெஷரை வச்சு ரெண்டு ஃபினோமினா,
பிரஷர் ஹையா இருந்துச்சுன்னா அது என்னங்க? Altitude low. ஆன்டி சைக்ளோன். ஆல்டிடியூட் லோ இல்ல, ஆல்டிடியூட் லோவா இருக்கிற லோ ஆக ஆக பிரஷர் ஜாஸ்தி ஆகும். பிரஷர் கம்மியாக ஹை ஆல்டிடியூட். அப்படின்னா நீங்க பூமியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்களோ அதை வச்சு பிரஷர் ஆல்டிடியூட் வச்சு உயரம் போக போக பிரஷர் குறையும், உயரம் கீழே இறங்க இறங்க பிரஷர் ஜாஸ்தி ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிளைட்ஸ்ல எல்லாம் போறீங்க, இயர்ல ஒரு சவுண்ட் வருது, காதுல ஒரு சவுண்ட் வரும், மவுண்டன் ஏறும் போது நோஸ் ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பினாமினா கேட்டிருந்தீங்கன்னா அது இதோட ரிலேட் பண்ணலாம். நீங்க உயரம் போக போக பிரஷர் கம்மியாகும், அப்போ உங்க பாடியோட பிரஷரும் அதுவும் பேலன்ஸ் ஆகாது. ஓகே, டக்குன்னு மேல போகும்போது நீங்க டக்குன்னு கீழே இறங்குறீங்க அப்படின்னா அந்த பாப் சவுண்ட் கேட்கறது இயர்ல, அது எல்லாமே அதுதான். ஃபிளைட்ஸ் லேண்ட் ஆஃப் டேக் ஆஃப் எல்லாம். ஸோ லேண்ட் பண்ணும்போது டேக் ஆஃப் பண்ணும்போது ஸோ உயரம் ஜாஸ்தியாக வானிலையில அட்மாஸ்பியர்ல இருக்க ப்ரெஷர் குறையும், உயரம் குறைய குறைய வானிலையில இருக்க ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். நம்ம பாடி ப்ரெஷரும் அதுவும் மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மேட்ச் ஆகாதனால வரதான் அந்த நோஸ் ப்ளீடிங், இயர் பாப் சவுண்ட் எல்லாமே. ஓகே, ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தா ஆன்டி சைக்ளோன். இதுவே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சு, காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதுனால வர்றதுதான் சைக்ளோன், சூறாவளி. ஓகே, சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அங்க லோ பிரஷர் ஜோன். இந்த லோ பிரஷர்ல தான் மேகம் மூட்டம் காணப்படும், கிளவுடினஸ், விண்டு, ரெயின் எல்லாமே. உடனே மெட்ரலாஜிக்கல் வானிலை அறிக்கை என்ன சொல்லிடுவாங்க, இன்னைக்கு மழை வரும்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின், சைக்ளோன் ஒரு புயல், ஒரு என்ன சொல்றது, ஒரு சூறாவளி. ஓகே, சும்மா காத்தடிக்குது விண்டு. இதுவே அதிகமா காத்தடிச்சா என்ன சொல்லிடுறோம், சைக்ளோன் சொல்லிடுறோம். அப்ப இந்த நார்மல் விண்டோட ஸ்பீடை எப்ப தாண்டும் போது சைக்ளோன் சொல்லுவோம்? ஆவரேஜ் லெவல்ல அதிகமானா. அது ஆவரேஜ் லெவல்னா என்ன, இவ்வளவு வரைக்கும் ஆனா காத்துங்க, இதுக்கு மேல போனா சூறாவளிங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? உலக வானிலை அறிக்கை, வேர்ல்டு மெட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், சரியா, WMO, வேர்ல்டு மெட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை மையம் என்ன சொல்லுது அப்படின்னா விண்டோட ஸ்பீட் 63 km/h தாண்டுச்சுன்னா அது சூறாவளி. ஓகே, இது கொஸ்டினுங்க. விண்டோட ஸ்பீடு மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விண்டோட ஸ்பீட் வந்து 63 km/h தாண்டும் போது அது சூறாவளியா மாறிடும். ஆனா சூறாவளி உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அங்க காற்று அழுத்த தாழ்வு மண்டலம். அப்ப காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் ஃபார்ம் ஆகி சூறாவளியும் வந்துச்சுன்னா மேகமூட்டம், மழை, காற்று எல்லாமே. அந்த காற்றோட ஸ்பீட் இவ்வளவு ஜாஸ்தியானா அது சூறாவளி. இதுவே ஹை பிரஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது, ஃபேர் காம் வெதர். வானிலை சூப்பரா இருக்கும், ஃபேரா இருக்கும், காமா இருக்கும். பிரஷர் எப்படி மெஷர் பண்ணுவோம்? Barometer. Barometer. Peter, ma'am. Quickly going through another concept. இது வந்து குளோபுங்க, இதுதான் பூமி. ஓகே, சூரியன். சூரியன் நேரா இங்க அதோட கதிர்வீச்சு இருக்கு, இங்க அதோட கதிர்வீச்சு கம்மியா இருக்குமா? கரெக்டா? சூரியனோட நேர் இடத்துல இருக்கிறதுக்கு நிறைய ஹாட்னஸ் இருக்கும், மேல கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப இங்க வந்து ஹாட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஹாட்னஸ் ஜாஸ்தியா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இடத்த வந்து இந்த என்ன அழுத்தப்பட்டயம் அப்படின்னு சொல்றோம்னா லோ பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஈக்குவேட்டர் ரீஜன்ல லோ பிரஷர், ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்கிற லோ பிரஷர். இங்க வந்து சூரியனோட ஹாட்னஸ் கம்மியா இருக்குமா? எஸ், அப்ப இங்க பிரஷர் ஹையா இருக்கும். அதனாலதான் போல்ஸ்ல எப்பவுமே ஹை பிரஷர், போலார் ஹை பிரஷர்னு சொல்றோம். சோ இது பூமத்திய தாழ்வழுத்த மண்டலம். இங்க வந்து போல்ல துருவங்கள்ல இருக்கிற உயர் அழுத்த மண்டலம். இது ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த கான்செப்ட, பட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே, ஹாட்னஸ் என்ன சொல்றது, வெப்பம் ஜாஸ்தியா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும். ஹைட் ஆக ஆக பிரஷர் குறைஞ்சிரும். ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக, ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும். அதான லாப்ஸ் ரேட்டு, இயல்பு வெப்ப வீழ்ச்சி, அதுவும் குறைஞ்சிரும். இப்போ மூணாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, காத்து, விண்டு. காத்து எப்பவுமே ஹை பிரஷர்ல இருந்து தான் லோ பிரஷருக்கு வரும். காத்து எப்பவுமே இப்படிதான் அடிக்கும், ஹை பிரஷர் டு லோ பிரஷர். ஸோ பூமி ஃபுல்லா காத்தடிச்சுக்கிட்டே இருக்குமா, காத்து வந்து 63 km/h ஸ்பீடை தாண்டும் போது சூறாவளிங்கிறோம். ஆனா இப்ப ஃபுல்லா காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ பூமி ஃபுல்லா காத்தடிச்சுட்டே இருக்கு. அது பேர் உலகளாவிய காற்றுகள் ஆர் பிளானிட்டரி விண்ட்ஸ். ஓகே, எப்ப பார்த்தாலும் பிளானட் ஃபுல்லா, பூமிங்கிற பிளானட் ஃபுல்லா பூமத்திய காத்து இருந்துகிட்டே இருக்கும். உலகளாவிய காத்துன்னு சொல்லலாம், பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த பிளானட்டரி விண்ட்ஸ் எப்பவுமே ஹை பிரஷர் டு லோ பிரஷர் தான். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் நோக்கி தான் காத்து வரும். ஓகே, குளோபல் விண்ட் டே. எப்போ காத்து டே செலிப்ரேட் பண்றோம்? குளோபல் விண்ட் டே. எனி ஐடியா? June 15th. வாட்டர் டே? March 22. March 22. March 22nd வாட்டர் டே. விண்ட் டே June 15th. ஓகே, நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அப்படின்னா டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the atmosphere. டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட், வளிமண்டலத்துல இருக்கிற வளிமண்டலத்துல இருக்கிற ஈரைப்பதம், அவ்வளவுதான். டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் த அட்மாஸ்பியர். ஸோ காத்து இருக்கு, இந்த காத்து தான் வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணும். ஹோல்டு வாட்டர் வேப்பர், ஈரப்பதத்தை வந்து அது வச்சிருக்கும். இந்த காத்து வந்து சூடா இருந்துச்சு அப்படின்னா, வார்மா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஈரப்பதத்தை வைக்கும்? நிறைய ஈரப்பதத்தை வச்சுக்கும். மோர் வாட்டர் வேப்பர். இல்ல இது வார்மா இல்ல, இந்த ஏர் கோல்டா இருந்துச்சு அப்படின்னா லெஸ் வாட்டர் வேப்பர். வெயில் அடிக்கும் போது வேர்க்குதா, குளிர் அடிக்கும் போது வேர்க்குதா? வெயில். ஈரப்பதம் ஜாஸ்தி தானே. ஓகே, ஹியூமிடிட்டி மெஷர் பண்றது எப்படி அப்படின்னா, ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹைக்ரோமீட்டர் அண்ட் சைக்ரோமீட்டர். சைக்ரோமீட்டர். காத்து எந்த டைரக்ஷன்ல போகுங்க எப்பவுமே? High pressure High to low. ஹை பிரஷர் டு லோ பிரஷர். காத்தை எப்படி மெஷர் பண்ணுவோம்? Anemometer. Anemometer, wind vane. இல்லைன்னா விண்ட் வேன், இல்லைன்னா விண்ட் கிளாக். ஓகே, நெக்ஸ்ட் பிளானிட்டரி விண்ட்ஸ். அதான் உலகளாவிய காற்றுகள் ஒரு முதன்மை காற்றுகள். ஓகே, இப்போ காத்து பூமி ஃபுல்லா வீசிக்கிட்டே இருக்குமா? ஹை பிரஷர் எங்க இருக்கோ அங்க இருந்து லோ பிரஷர் போயிட்டே இருக்கும். லோ பிரஷரை நோக்கி ஹை பிரஷர்ல இருந்து போயிட்டே இருக்கும். அதான் அது உலகளாவிய காத்துகள்னு சொல்றோம். ஆனா
நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். இது வடக்கு அரைக்கோளம், இது தெற்கு அரைக்கோளம். வடக்கு அரைக்கோளத்துல எப்பவுமே விண்டு வந்து ரைட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகும். இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரைட்டு. ஸோ இந்த உலகளாவியல் காத்து பூமி ஃபுல்லா சுத்தும். பூமி ஃபுல்லா சுத்தும் போது அதோட டைரக்ஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அதோட டைரக்ஷன் எப்பவுமே டுவர்ட்ஸ் ரைட். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அதோட டைரக்ஷன் எப்பவுமே டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, இது ஏன் இப்படி? காத்து எப்பவுமே ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் போயிட்டு இருக்கு, லோ பிரஷர் ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் எல்லா பக்கம் போயிட்டே இருக்கு. இதுவே வடக்கு அரைக்கோளம்னா வலது பக்கம் சாயும், இடது அரைக்கோளம்னா இடது பக்கம், தெற்கு அரைக்கோளம்னா இடது பக்கம் சாயும். ஏன் அப்படின்னா அது கான்செப்ட் வந்து ஃபெரல்ஸ் லா. ஃபெரல்ஸ் லா. ஓகே, ஃபெரல்ஸ் லா பேஸ் பண்ணி ஃபெரல்ஸ் லா எதை யூஸ் பண்ணாருன்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாரு. கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் என்ன? பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, பூமி சுத்திக்கிட்டே இருக்கும்போது காத்து வந்து இப்படி அடிக்கிற காத்து இப்படிதான் டிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி அடிக்கிற காத்து இப்படிதான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபெரல்ஸ் லா அண்ட் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பூமி காத்து வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. தட்ஸ் ஆல். அண்ட் ரிப்பீட்டடா இதுல கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா லோக்கல் விண்டோட நேம்ஸ். பூமி ஃபுல்லா சுத்துற காத்து வந்து உலகளாவிய காற்று, பிளானிட்டரி விண்டுனாலும் ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்ல அந்த ஹாட் விண்ட்ஸ் பேர் என்ன? ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்ல அந்த ஹாட் விண்ட்ஸ் பேர் என்ன? Low Low. wind. அந்த மாதிரி ஒரு பகுதிக்கும் ஒரு விண்ட்ஸ் இருக்கு. அது ரிப்பீட்டடா கேக்குற கொஸ்டின். ஓகே, ஆல்ப்ஸ் யூரோப் பகுதிகளில் FOEHN ஃபாயின், நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால சிரோக்கா, சின்னூக் விண்ட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா ராக்கீஸ் மலைத்தொடர்கள்ல, மிஸ்ட்ரல் விண்ட்ஸ் இன் பிரான்ஸ் அண்ட் மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளில், and Bora in Italy, நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால இருக்குது என்னன்னா சிரோக்காவா? SIROCOO சிரோக்கோ. Ma'am, Chinook in the place, ma'am. சின்னூக் வந்து ராக்கீஸ் நார்த் அமெரிக்கா. வேற ஏதாவது விண்ட் இருக்கான்னு மட்டும் பாக்குறேன், அதை எழுதுங்க. சின்னூக் Central Africa, ma'am. Harmattan. சின்னூக் USA இல்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல பாக்குறேன். ஃபாயின் FOEHN ஆல்ப்ஸ் யூரோப் அண்ட் நார்தர்ன் இட்டாலி எழுதிக்கோங்க. ஃபாயினுக்கு நம்ம எழுதி இருக்கிறது வந்து இங்க ஆல்ப்ஸும் யூரோப்பும் எழுதியிருக்கோம், நார்தர்ன் இட்டாலி எழுதிக்கோங்க. சிரோக்கோ வந்து நார்த் காஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, இல்லைன்னா சஹாரா டெசர்ட். ஆப்பிரிக்கா இல்ல, ஸோ சஹாரா டெசர்ட். சஹாரா டெசர்ட்ல எதுன்னு கேட்டாலும் சிரோக்கா தான். நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு கேட்டாலும் அதுதான். லூ வந்து இந்தியா, இல்லைன்னா தார் டெசர்ட், இல்ல ராஜஸ்தான். நார்த் அமெரிக்கா ராக்கீஸ், சினுக்கு. ரிப்பீட்டடா இவ்வளவு வின்ஸ் தான் கேட்டிருக்காங்க.
இன்னும் 2 வின்ஸ் எழுதிக்கலாமா? லூ வின்ஸ் வந்து பாகிஸ்தான்ல அடிக்குமா அடிக்காதா? அது ராஜஸ்தான் and ராஜஸ்தானோட அடிக்கும் ma'am. link தெரியாதுல்ல. சோ லூ வந்து ஆல்சோ இன் பாகிஸ்தானா? எஸ். இந்தியன் வின்ஸ் தட் ப்ளோ இன் பாகிஸ்தான் எதுன்னு கேட்டாங்கன்னா லூ. ஓகே, லூ பிராக்கெட்ல பாகிஸ்தான் எழுதிக்கோங்க. சின்னூக் ராக்கி மவுண்டன்ஸ், ராக்கீஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா ஹார்மட்டான் and Central Asia Karaburan. I'll write it for you. Harmattan. Harmattan is Central Africa. And Karaburan Central Asia. Okay. Next, write down some important points in போட்டு எழுதிக்கலாம். ரெயின்ஃபால் அடுத்தது மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போயிடலாம். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்க ரெக்கார்ட் ஆகும்? Mawsyn Ram in Cherrapunji. Where is Cherrapunji? Meghalaya. Okay, எவ்வளோ ரெக்கார்ட் ஆகும்னா ஆவரேஜ் 200 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகும். அதே ஆப்போசிட் சைடு இங்க ராஜஸ்தான் தான் லோவஸ்ட் ரெயின்ஃபால். லோவஸ்ட் ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் ராஜஸ்தான். இங்க எவ்வளவு இருக்குன்னா வெறும் 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கூட வராது. ஆவரேஜ் 20 சென்டிமீட்டர். இங்க 200, இங்க 20. ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. இது வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. இந்த மாசின் ராம் தான் இந்தியாவோட வெட்டஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடோட வெட்டஸ்ட் பிளேஸ்ன்னு கேட்டா சின்னக்கல்லார் வால்பாறை. சின்னக்கல்லார் வால்பாறை வந்து தமிழ்நாடோட வெட்டஸ்ட் பிளேஸ். வால்பாறையில சின்னக்கல்லார்ல தான் பயங்கரமா மழை பெய்யும் தமிழ்நாட்டுல. இந்தியால அதிகமா மழை பெய்யுறது மாசின் ராம், சிரப்புஞ்சி இன் மேகாலயா. அதான் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. லோவஸ்ட் ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், ஆவரேஜ் 20 சென்டிமீட்டர் தான். ஹாட்டஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் ராஜஸ்தான்ல இருக்கிற நார்தர்ன் ராஜஸ்தான், நார்தர்ன் மோஸ்ட் பிளேஸ், நார்தர்ன் மோஸ்ட் ராஜஸ்தான். அந்த பிளேஸ் பேர் வந்து ஸ்ரீ கங்கா நகர். ஸ்ரீ கங்கா நகர். ஓகே, ஆல்மோஸ்ட் 115 டிகிரி ஃபாரன்ஹீட் போகும். 45 டிகிரி ஆவரேஜா செல்சியஸ் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் பருவம். சொல்லுங்க. ஹாட்டஸ்ட் பிளேஸ் இது புரியலையா பிரச்சனை? ஹாட்டஸ்ட் பிளேஸ் வந்து ராஜஸ்தான்ல இருக்க நார்தர்ன் மோஸ்ட் பிளேஸ். அது பேரு ஸ்ரீ கங்கா நகர். அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்னா 45 டிகிரி 115 டிகிரி செல்சியஸ். highest rainfall அது ரிப்பீட் பண்ணிடுங்க. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஒன்றும் இல்லை. செராபூஞ்சி, மாசின் ராம், மேகாலயா 200 சென்டிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால். லோ அதுவே வந்து தமிழ்நாட்டுல எது வெட்டஸ்ட் பிளேஸ், அதிகமா மழை கிடைக்கிற இடம் அப்படின்னா சின்ன கல்லாறு இன் வால்பாறை. தமிழ்நாட்டுல சின்ன கல்லாறு இன் வால்பாறை. இந்தியால மாசின் ராம், சிராபூஞ்சி, மேகாலயா. லோவஸ்ட் ரெயின்ஃபால் எங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான், வெறும் 20 சென்டிமீட்டர் தான். ஸோ இங்க லோவஸ்ட், இங்க ஹையஸ்ட், அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். ஹாட்டஸ்ட் பிளேஸ் ராஜஸ்தான்ல இருக்க நார்தர்ன் மோஸ்ட் பிளேஸ் ஸ்ரீ கங்கா நகர் அப்படின்னு ஒரு இடம். 45 டிகிரி செல்சியஸ் 115 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஓகே, மான்சூன் பருவமழை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க மழை கொடுக்கும்? கேரளா. கேரளா.
இந்தியாலயே லாங்கஸ்ட் ரெய்னி சீசன் இருக்க ஸ்டேட் எது? கேரளா. லாங்கஸ்ட் ரெய்னி சீசன், அதிகமா மழைக்காலம் இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து அதே கேரளா. ஓகே, அதனாலதான் கேரளா எந்த மூவில காமிச்சாலும் ஃபுல்லா கிரீனா காமிப்பாங்க, இல்ல கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி காமிப்பாங்க. ஓகே, அதான் அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். நெக்ஸ்ட், மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது என்னது? மாம்பழம் எந்த கர்நாடகா. சீசன்ல கிடைக்கும்? மாம்பழம் சம்மர். சம்மர். ஸோ சம்மர் முடிஞ்சு ஆன்செட் ஆஃப் மான்சூன், பருவமழை தொடங்குற டைம் தான் மேங்கோ ஷவர். ஸோ மே மந்த் தான் மேங்கோ ஷவர். அதே மாதிரி செரி பிளாசம் கர்நாடகால காஃபி. கர்நாடகால காஃபி டைம். ஆனா ரெயின் பிளஸ் தண்டர் ஸ்டார்ம் இருக்கும், இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஓகே, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கிளவுட் பர்ஸ்ட்னா தமிழ்ல மேக வெடிப்பு. திடீர் மேக வெடிப்பு இல்ல, திடீர் பெருமழை. மேகம் வெடிச்சதுனால வர திடீர்னு வர பெருமழை. அதுனா எவ்வளவு சென்டிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகணும்னா 100 சென்டிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகணும். எங்க வேணாலும் வரலாம், ஆனா 100 சென்டிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகணும். மேம் 4 PM ரெயின்ஃபால். 4 PM ரெயின்ஃபால் வந்து ஈக்குவட்டோரியல் மேங்கோ ஷவர். மேங்கோ ஷவர் இல்ல, அது வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்ப சலன மழை. எஸ், Equatorial. ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ல. நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, 4 PM ரெயின்ஃபால். ஈக்குவட்டோரியல் பூமத்திய ரேகை பகுதியில இருக்கிற ஒரு மலை. இது வந்து வெப்ப சலன மழைன்னு சொல்லுவோம், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, சூரியன் இங்க டைரக்டா சூரியனோட கதிர்வீச்சு இந்த இடம் பயங்கரமா ஹாட் ஆயிரும். ஹாட் ஆகி என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் ஜாஸ்தியா இருக்கும்ல. ஹாட் ஆனா வாட்டர் வேப்பர் ஜாஸ்தி தானே, ஹாட் ஏருக்கு நிறைய வாட்டர் வேப்பர். இப்போ வாட்டர் வேப்பர் ஃபில் ஆகி மேல போகுமா, கிளவுடா ஃபார்ம் ஆகுமா. அப்ப கிளவுடு சீக்கிரமா சேச்சுரேட் ஆயிருமா, அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அழிஞ்சோன்னா மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. எஸ், இது வந்து தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கும். காலையில இருந்து வெயில் அடிக்கும், வெயில் அடிச்சோடனே பூமி சூடாகும், பூமி சூடானா ஈரப்பதம் மேல போகும், வாட்டர் வேப்பர் ஃபில் ஆகும், ஃபில் ஆனோன்னு மேகம் வெயிட் ஆகும், மேகம் வெயிட் ஆனோன்னு பர்ஸ்ட் ஆகும், உடனே மழை பெய்யும். ஸோ இந்த இடத்துல வெப்ப சலன மழை. நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வெயில் பயங்கரமா அடிக்குது, கண்டிப்பா சாயந்தரம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்களா? வெயில் பயங்கரமா அடிச்சா வாட்டர் வேப்பர் ஈஸியா ஃபில் ஆயிரும், சீக்கிரம் ஃபில் ஆயிரும், சேச்சுரேஷன் வந்துடும், டியூ பாயிண்ட் வந்துடும், மழை வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பினோமினா டெய்லி இந்த ஈக்குவேட்டோரியல் பகுதியில் நடக்கும், பூமத்திய ரேகை பகுதியில நடக்கும். ஏன்னா சூரியனோட ஒளி டைரக்டா இருக்கிறதுனால நல்லா ஹாட் ஆயிரும், காலையில இருந்து ஹாட் ஆகும், 2 மணிக்கு ஃபுல்லா ஹாட் ஆயிரும், 2 to 4க்குள்ள பயங்கரமா ஹாட் ஆனதுனால ஃபுல் ஆயிரும். ஃபுல்லானா அன்னைக்கு ஈவினிங்கே மழை வந்துடும். ஈக்குவேட்டோரியல் ரெயின்ஃபால், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். நம்ம எங்க இருக்கோம், நம்ம இங்க இருக்கோம் 0 டிகிரி, இங்க 8 டிகிரில இருக்கோம், இங்க அந்தமான நிக்கோபார் இருக்கு. ஸோ நம்ம ஈக்குவேட்டோரியல் பகுதியில் இருக்கிறதுனால, கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கும் ஹாட்னஸ் வந்து ஜாஸ்தி. ஆனா நமக்கெல்லாம் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்கானா இல்ல. எஸ், டன். ஸோ இந்த வெதர் அண்ட் கிளைமேட்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாமா? வெதர் அண்ட் கிளைமேட் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது இல்லாம நிறைய இருக்கு வெதர் அண்ட் கிளைமேட், பட் வாட் வி கேன் டூ இன் த கிவன் டைம் இதுதான் பண்ண முடியும். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கிளவுட்ஸ் வந்து நான் ரெயின்ஃபால்ல சொல்லித்தரேன், பட் இருந்தாலும் எது வந்து உயரமான மேகம் அப்படின்னா சிர்ரஸ் மேகம். ஓகே, ரெயின்ஃபால்ஸ்ல நம்ம கிளவுட்ஸ் அங்க கிளியர் படிச்சுக்கலாம். ஸோ இதை கொஸ்டின் விட்டுருங்க.
ஸோ ஒரு வருஷத்துல ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கின்றோம்? The wind that blows from a particular direction throughout the year. பிளானிட்டரி விண்ட்ஸ். பருவ காற்றுகள் அந்த பருவத்தப்ப மட்டும்தான். ட்ரேட் விண்ட்ஸ் அந்த ஒரு ரீஜியன்ல மட்டும்தான். வியாபார காற்றுகள் அப்படின்னா 0 டிகிரி டு 30 டிகிரி மேலையும் கீழே மட்டும்தான். போலார் விண்ட்ஸ் துருவங்கள்ல மட்டும்தான் அடிக்கும். பூமி ஃபுல்லா த்ரூ அவுட் த இயர் இருக்கும் அப்படின்னா அது பிளானிட்டரி விண்ட்ஸ் தான். இப்ப பார்த்தோம்ல உலகளாவிய காற்றுகள், முதன்மை காற்றுகள், பூமி ஃபுல்லா இருக்க காற்றுகள். which of the following is not a local wind? எது வந்து எதுல தலக்காற்று இல்லை அப்படின்னா சி பிரீஸ் கடல் பகுதியில இருக்கும், கடல் பகுதியில மட்டும்தான் இருக்கும், ஸோ லோக்கல் விண்ட். லேண்ட் பிரீஸ் பூமி பகுதியில மட்டும்தான் இருக்கும். லூ விண்ட் ராஜஸ்தான் பகுதியில மட்டும்தான் இருக்கும். ஆனா ட்ரேட் விண்ட் 0 டிகிரி 30 டிகிரி நார்த் சவுத் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் விண்ட் கிடையாது. கிளியரா? ஓகே. குளோபல் விண்ட் டே 15th ஜூன் இப்ப எழுதி இருக்கும் அது. நெக்ஸ்ட் southerly trades on crossing the equator are deflected to the right. ஸோ southerly trade தெற்கு நோக்கி தென் வியாபார காற்று புவியிடை கோட்டை கடந்த பின் வலது புறமாக விலகி செல்கிறது என்பதை கூறியுள்ள விதி. இப்ப காற்று மேல இருந்து கீழே வரும்போது ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது, மேல இருந்து கீழ இருந்து மேல போகும்போது லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபெரல்ஸ் லா அண்ட் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அவ்வளவுதான். அதான் நம்ம சிம்பிளா என்ன எழுதியிருக்கோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா ரைட் சைடு, சதர்ன் ஹெமிஸ்பியர்னா லெஃப்ட் சைடுன்னு எழுதியிருக்கோம். இது லோக்கல் விண்ட்ஸ் ரிப்பீட்டட் क्वेश्चनங்க. இது சின்னூக் எங்க? யுஎஸ். ராக்கீஸ் நார்த் அமெரிக்கா யுஎஸ்ஏ. ஃபாயின் இத்தாலி. ஆல்ப்ஸ் யூரோப். அது சிரோக்கோ சஹாரா டெசர்ட் ஆப்பிரிக்கா எல்லாமே. இந்தியா தார் டெசர்ட். ஓகே. சின்னூக் விண்ட் எந்த இடத்துல ப்ளோ ஆகும்? நார்த் அமெரிக்கா. அதே क्वेश्चन வேற மாதிரி கேட்டிருக்காங்க. strong hot wind blow during daytime over the north and northwest parts of India. So வடக்கு பகுதிகளில் வடமேற்கு பகுதிகளில் இந்தியால கோடை காலத்துல பகல் நேரத்துல வீசும் வலிமையான வெப்ப காற்று எது அப்படின்னா லூ. மேங்கோ ஷவர்னா என்ன நம்ம படிச்சிட்டோம். மான்சூன்னா நமக்கு தெரியும் அது பருவ காற்று. கேட்டபாட்டிக் விண்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேக்டர். ஸோ அதனால லூ. ஓகே. The warmest year of the century 1998. 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? 1998. சப்ட்ராபிக்கல் ட்ரை சம்மர் கிளைமேட் அப்படிங்கிறது என்னன்னா மெடிட்டரேனியன் கிளைமேட். இது சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறது மெடிட்டரேனியன் தான். அப்படி போட்டா கூட நீங்க ஆன்சர் போட்டுடலாம். இல்ல டைம் இருந்து நீங்க எல்லா டைப்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் திஸ். த ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் எங்க கிடைக்கும்? ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் சப்போலார் ரீஜியன். ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச்னா ஆவரேஜ் எடுத்தாதானே ஆனுவல். ஸோ ஹையஸ்ட் வந்து போலும் இருக்கும், இங்கிருந்து ஈக்குவேட்டர்ல ஹாட்டும் இருக்கும். ஸோ சப்போலார் ரீஜியன். ஓகே. இதுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் ஜோன்ஸும் ஹீட் ஜோன்ஸும் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். வெதர் ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்பட்டது ட்ரோபோஸ்பியர். வானிலை விஷயங்கள் எல்லாமே நமக்கு ட்ரோபோஸ்பியர்ல தான் கிடைக்கும். அதனால அது இன்னொரு பேர் வெதர் ஸ்பியர். அடி அடுக்கு, வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படும். இன் அட்மாஸ்பியர் தி ஆல்டிடியூட் 16 km to 50 km from the earth is called stratosphere. troposphere 15 km வரைக்கும், அதுக்கு மேல போறது stratosphere. ஸோ ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தது இப்போ 16 கிலோமீட்டர் அப்படிங்கும் போது நீங்க வந்து என்ன கிலோமீட்டர் வச்சு படிக்கலைனாலும் பூமியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அதுக்கு மேல என்ன அப்படின்னா அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ அப்படி போட்டா கூட நீங்க ஆன்சர் போட்டுடலாம் இன்கேஸ் நீங்க படிக்காம போயிருந்தீங்கன்னா. sudden fall in barometer reading is the indication of. barometer அப்படின்னா பிரஷரை குறிக்குது, காற்று அழுத்தத்தை. காற்று திடீர்னு ஃபால் ஆச்சு அப்படின்னா லோ பிரஷர். கரெக்டா? காற்று அழுத்தம் வந்துச்சுன்னா earthquake வருமா? வராது. அது பூமிக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு. ரெயின் வருமா? எஸ், ரெயின் வந்து கிளவுட் ஃபுல்லானா எப்ப வேணாலும் வரும். கிளியர் வெதர் இருக்குமா? இல்ல. அது வந்து ஹை பிரஷர் இருந்தாதான் கிளியர் வெதர். அப்ப ஸ்டார்ம் புயல் வருமா? ஆமா. சைக்ளோன் வந்தா தானே புயல். லோ பிரஷர் வந்தா சைக்ளோன், சைக்ளோன் வந்தா புயல். ஓகே, clearer? Yes, inversion of temperature occurs during. temperature எப்போங்க தலைகீழாக மாறுவது? லாங் வின்டர் நைட்ல தானே. தலைகீழா மாறுறது லாங் வின்டர் நைட்ல தானே. ஷார்ட் நைட்ல இருக்காது, லாங் வின்டர் நைட்ல தான். ஸோ லாஜிக்கல் கொஸ்டின். தி அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தின் மேலடுக்கு அப்படின்னா என்ன? எக்ஸோஸ்பியர். அப்பர் மோஸ்ட் லேயர்னு இருக்கு. அப்பர் லேயர் ஆஃப் தி எர்த்னு கேட்கல, அட்மாஸ்பியரோட அப்பர் லேயர். இதெல்லாம் கரெக்டா கொஸ்டின் படிக்கணும். அப்பர் லேயர் ஆஃப் தி எர்த்னு கேட்டா ட்ரோபோஸ்பியர். அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர்னா வளிமண்டலத்தோட மேல் லேயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது எக்ஸோஸ்பியர்.
which among the following atmospheric layers is most important for biological activity? எங்க வெதரும் கிளைமேட்டும் இருக்கும் அங்கதான் biological activity எல்லா உயிரினங்களும் வாழ முடியும். So troposphere. ஓகே, நம்ம அங்கதானே இருக்கோம். நெக்ஸ்ட், இது இட்ஸ் a direct class notes question. கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் இப்ப ரிவைஸ் பண்ணல இந்த கான்செப்ட். 21st June சம்மர் சாலிஸ்டிஸ், அப்புறம் 22nd December வின்டர் சாலிஸ்டிஸ், இது ரெண்டுமே நம்ம கிளாஸ்ல இருக்கு. 23rd September இஸ் நாட் ஆட்டம் ஈக்வினாக்ஸ். ஸோ டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் கிளாஸ் நோட்ஸுங்க. ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம இப்ப பேசல. சீசன்ஸோட கான்செப்ட், ரெவல்யூஷன் அண்ட் சீசன் ஒரு டயக்ராம் போட்டு இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி எழுதியிருப்போம். அதை போய் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. In which place the highest temperature found in India? Ganganagar. இப்பதான ராஜஸ்தான்ல கங்காநகர் highest temperature recorded. Okay. 2020 ல கேட்ட question. The great regulator and stabilizer of climatic elements and climatic changes, ocean. இங்க இருக்கிறதுல எதுங்க பயங்கரமா ரெகுலேட் பண்ணும்? ஓஷன் தானே. இப்பதானே படிச்சோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கோஸ்ட், சி வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அட்மாஸ்பியர்ல மெஷர் மட்டும் தான் பண்ண முடியும், அது எதுவும் ரெகுலேட் பண்ணாது. ரெயின்ஃபால் வந்தா கூழ் வராட்டி இல்ல. மவுண்டன் மேல போனா டெம்பரேச்சர் கம்மியாகும். ஆனா அட்மாஸ்பியர்ல எது ரெகுலேட் பண்ணுவோம்னா ஓஷன் பக்கத்துல இருந்தா ரெகுலேட் பண்ணும். மீசோ தெர்மல் கிளைமேட் இன் இந்தியா, கேஞ்சட்டிக் பிளேன். ஸோ இது வந்துன்னா இடைநிலை வெப்பம், மேல மவுண்டன்ஸ் கீழே இருந்து ஹாட்னஸ். ஸோ இதெல்லாம் லாஜிக்கலி அனலைஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின். Land and sea breezes and trade winds are formed due to convection. வெப்பசலனத்தினால தான் அந்த லேண்ட் சீ பிரீஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இப்பதானே பார்த்தோம் ஈக்குவட்டோரியல் ரெயின், சீ பிரீஸ் எல்லாம் பார்த்தோம்ல. எஸ், கீழ இருந்து போற வெப்பம். The highest temperature in India during the winter season. You can note this down. இது என்னன்னா, அந்த கான்செப்ட் என்னன்னா, சம்மர் டைம்ல ஹாட் எது அப்படின்னா ராஜஸ்தான், கங்காநகர். வின்டர்ல நார்த் பயங்கர கூலாயிரும். அதே ராஜஸ்தான்ல 10 டிகிரி போகும், 11 டிகிரி போகும், 7 டிகிரி போகும். ஆனா அந்த வின்டர்ல கூட எது ஹாட்டா இருக்கும்னா கேரளா, திருவனந்தபுரம். ஓகே, வின்டர்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்க ரெக்கார்ட் ஆகும்னா திருவனந்தபுரம். ஹாட் விண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா, லூ. இது ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்குங்க. இந்த லோக்கல் விண்ட்ஸ், இந்த மனப்பாட பகுதின்னு ஏதாவது நீங்க நோட் பண்ணி வச்சு இது கடைசியா படிக்கணும் அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா அதுல இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரேசஸ், ட்ரைபிள்ஸ், அப்புறம் வேற என்ன, இந்த மாதிரி ரிவர்ஸ், இந்த லோக்கல் விண்ட்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய இடம். ரயில்வே ஜோன்ஸ் 17 ஜோனு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதோட பேரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எஸ்டிஜி கோல்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ் கூட. எஸ்டிஜே கோல்ஸ் எல்லாம் கேக்குறாங்களா? அவ்வளோ டீடைல்டா? 17 கோல்ஸ். எந்த நம்பர் என்னது அப்படின்னு கேட்கலாம் மேம். ஓகே, உங்க குரூப் ஒன்ல கூட கேட்டேன். okay. Which type of climate is having the following characteristics? என்ன characteristics கொடுத்திருக்காங்களா? Mean annual temperature above 18 degrees Celsius, seasonal rainfall in summer, stretches over the rain shadow region. இது மூணும் இருக்கிறது. Just like arid climate தான், but you should be very concrete. ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் படிச்சிருந்தா இந்த ஆன்சர் போடலாம். ஓகே, செமி ஆரிட் என்ன, ஹாட் டெசர்ட் கிளைமேட் என்ன, மீசோ தெர்மல் என்ன, டிராபிக்கல் மாய்ஸ்ட் கிளைமேட் என்ன, இது தெரிஞ்சிருந்தா இதை போடலாம். ஓசோன் லேயர் எங்க இருக்குங்க? ஸ்ட்ராட்டோஸ்பியர். இப்பதான் நான் சொன்னேன் ஓசோன் லேயர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். எஸ், ட்ரோபோஸ்பியருக்கு மேல. அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 4 லேயர்ஸ். எது வந்து பூமியோட டச்ல இருக்கு, கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். ஓகே, இது திருப்பி இந்த क्वेश्चனும் கேக்குறாங்க. அப்பர் ஏர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். அதுவும் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து எங்க இருக்கும்? ட்ரோபோஸ்பியர். 2023ல திஸ் இஸ் நாட் கிளைமேட்டாலஜி, இது ஆக்சுவலா இந்தியன் ஜியோகிராஃபியே கிடையாது, கிளைமேட்டாலஜி. இது டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா இப்ப முடியாது, இதை விட்டுறலாம். பட் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா அந்த क्वेश्चन படிச்சுக்கோங்க.
Okay, I cannot explain now in this different climatic divisions, climatology concept. Okay, இதுவும் கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஏதாவது டைம் இருந்தா பார்த்துக்கலாம். கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன், கேண்ட்ரோ கிளாசிஃபிகேஷன், இது எல்லாமே. நெக்ஸ்ட், இந்தியாவோட கிளைமேட் வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட், துணை அயனமண்டல காலநிலை. ஸோ நம்ம வந்து டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல், ஆக்சுவலா டிராபிக்கலும் இல்லை சப்ட்ராபிக்கல் தான். நம்ம என்ன 37 டிகிரி நார்த் வரைக்கும் நம்ம போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சப்ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ நம்ம கிளைமேட் வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட். Clear sky, pleasant weather, low temperature and humidity. Humidity low, high range of temperature, cool and slow northern winds are the chief characteristics of pleasant weather, low temperature and humidity. Yes, வெப்பம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து வின்டர் சீசன் தான். இதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். ஹை ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ 2 மான்சூனையும் எலிமினேட் பண்ணிருங்க. அப்போ லோ டெம்பரேச்சருங்கும் போது டெஃபினட்டா வின்டர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்சர்ஸ் டைரக்டா தெரியலன்னா எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இங்க மழையை பத்தி எதுவுமே பேசல. சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்மேற்கு பருவமழையில இந்தியாவுக்கு 75% மழை கிடைக்குது. நார்த் ஈஸ்ட் இதுல இந்தியாவுக்கு 30% மழை கிடைக்குது. ஆனா இங்க மழையை பத்தி பேசவே இல்லை. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ரெண்டாவது லோ டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சர்னா சம்மர், லோ டெம்பரேச்சர்னா அஃப்கோர்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ல வின்டர் தான். எஸ் சுகன்யா, வை திருப்பி திருப்பி எனக்கு இந்த பாப்அப் வந்துட்டே இருக்கு. சுகன்யா, சுகன்யா இஸ் ரிக்வெஸ்டிங் யூ டு டர்ன் ஆஃப் ஏஐ கம்பெனியன் ஃபீச்சர். சுகன்யா, அது என்ன இஷ்யூ? நீங்க ஏதாவது எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களா? சுகன்யா இருக்கீங்களா? ஓகே, 2024ல ஒரே ஒரு கொஸ்டின் வெதர் அண்ட் கிளைமேட்ல, அதுவும் அந்த இந்த கொஸ்டின் விண்ட் கொஸ்டின். இதுல இருந்து தான் நம்ம 2 ஆட் பண்ணோம், ஹரமட்டானும் காரபுரானும். ஓகே, இந்த லோக்கல் விண்ட்ஸ் டெஃபினட்டா படிச்சுட்டு போயிருங்க. கிளியர்? எஸ். So weather and climate la in the facts plus local winds main you have to learn, and layers of atmosphere படிச்சுக்கோங்க. layers of atmosphere and local winds இது ரெண்டும் படிக்க வேண்டிய ஏரியா, டெஃபினட்டா படிக்க வேண்டிய ஏரியா. layers of atmosphere and local wind. Then we'll take 5 minutes break and do monsoon rainfall. Okay.